السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. أميكم بيكم يا إسلامي يا சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஹதீஸ்களை சம்பந்தமான கற்கையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஹதீஸ்களையின் சில அடிப்படை விடயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே சென்ற வகுப்பிலே நாங்கள் இந்த ஹதீஸ்களை கற்பதனுடைய முக்கியத்துவம், அது இந்த கலை, இந்த கற்கை நெறி யாருக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். முக்கியமாக நாம் அதிலே குறிப்பிட்ட ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இங்கு நாங்கள் சுன்னாவும் மார்க்க ஆதாரம் என்ற விடயத்தை நிறுவுவதற்காக இந்த கற்கை நெறியை நாங்கள் உருவாக்கவில்லை. மார்க்க ஆதாரம் என்பதை நிரூபிப்பதற்காக, மாற்றமாக அந்த மார்க்க ஆதாரம் என்று நிரூபிக்கப்பட்ட அந்த சுன்னா பாதுகாக்கப்பட்ட முறை சரியானது என்பதைத்தான் நாங்கள் இந்த கற்கை நெறியிலே உங்களுக்கு கற்பிக்க இருக்கின்றோம். எனவே இந்த விடயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கற்றுக்கொண்டு போகும் பொழுது நாங்கள் எதிர்பார்த்த ஒன்று இங்கு சொல்லப்படுவது வேறொன்று என்பதாக நாங்கள் தவறாக புரிந்துவிடக்கூடாது. அடுத்ததாக, இந்த ஹதீஸ்களை மறுக்கக்கூடியவர்களில் இருசாரார்கள் இருக்கிறார்கள். ஒரு சாரார் குர்ஆன் மாத்திரம்தான் வஹி, சுன்னா வஹி அல்ல, நபி அவர்கள் எங்களிடத்திலே நேரடியாக வந்து சொன்னாலும் நாங்கள் இதனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், குர்ஆனில் வந்ததை சொன்னால் மாத்திரம்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தற்போது நபி அவர்கள் வந்து ஏதாவது சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இவர்கள் தான் குர்ஆனை தவிர வஹி என்று ஒன்று கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள். இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், சுன்னாவும் வஹிதான், சுன்னாவையும் நாங்கள் நடைமுறைப்படுத்தத்தான் வேண்டும், ஆனாலும் இந்த சுன்னா சரியாக பாதுகாக்கப்படவில்லை அல்லது சுன்னா பாதுகாக்கப்பட்ட முறையில எங்களுக்கு திருப்தி இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்காகத்தான் நாங்கள் இந்த பாடநெறியை வடிவமைத்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்று நாம் முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க இருக்கிறோம். அதுதான் சுன்னா பாதுகாக்கப்பட்ட இந்த முறை, ஹதீஸ்கலை விதிகள் ஒன்று இருக்கிறது. ஹதீஸ், சுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள், செயற்பாடுகள், அங்கீகாரங்கள், இது சுன்னா ஹதீஸ் என்பதாக நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இப்போது நாங்கள் பார்ப்பது உலூமுல் ஹதீஸ், ஹதீஸ் அல்ல, ஹதீஸை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த கலை சம்பந்தமான கற்கை. எனவே இதில் பலர் இந்த ஹதீஸ்களை பாதுகாக்கப்பட்ட முறையிலே சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அவர்களில் எவருமே அந்த ஹதீஸ்களை உருவாக்கப்பட்ட முறையை பற்றி சரியான அறிவை பெற்றுக்கொள்ளவில்லை, சரியான புரிதலை அவர்கள் பெறவில்லை. அங்குமிங்கும் சொல்லக்கூடிய சில தகவல்களை எடுத்துக்கொண்டு, அது எப்படி இமாம் புகாரி 200 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அவர்கள் அறிவிப்பாளர்களை அவர் நம்பிக்கையாளர், அவர் நம்பிக்கையற்றவர் என்று அவர் எப்படி தீர்ப்பளிக்கலாம் என்று அடிப்படை ஹதீஸ் விதிமுறைகளுடைய அடிப்படை விடயங்கள் கூட தெரியாமல் பேசக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் அறிவுபூர்வமாக விமர்சிப்பதாக இருந்தால், நீங்கள் அறிவாளிகள் என்று நீங்கள் உங்களை நினைத்துக் கொண்டிருப்பதாக இருந்தால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த விமர்சகர்கள், ஹதீஸ்களை விதிமுறைகளை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் இதனை ஆழமாக படித்திருக்க வேண்டும். படித்து அதற்கு பின்னால் இதுல இந்த இடங்களில் இந்த பிழைகள் இருக்கின்றன, அறிஞர்கள் பயன்படுத்தி இந்த விதிமுறைகள் அது அறிவுக்கு ஒத்து வராதது, வரலாற்றை ஆய்வு செய்வதற்கு போதிய ஆதாரம் அல்ல என்று சொல்ல வேண்டும். ஆனால் அப்படி யாரும் சொல்வது கிடையாது. அதற்கு மாற்றமாக யாரெல்லாம் முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த துறையிலே
பாண்டித்தியம் பெற்றிருக்கிறார்களோ, நிபுணத்துவம் பெற்றிருக்கிறார்களோ, இந்த தகவல்களை ஊர்ஜிதப்படுத்துதல், வரலாற்றை ஊர்ஜிதப்படுத்துதல் என்ற அந்த துறையிலே யார் பாண்டித்தியம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் கூட இந்த ஹதீஸ்களை விதிமுறைகளை பார்த்து அவர்கள் பிரமிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சென்ற வகுப்புகளிலே நாங்கள் பார்த்தோம். எனவே இந்த ஹதீஸ்களை வெறுமனை விதிமுறைகளை நாங்கள் கற்பதன் மூலமாக எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, இந்த விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த முடியாது. இந்த விதிமுறைகள் எவ்வாறு உருவாக்கப்பட்டன என்பதை நாங்கள் கற்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் இந்த கற்கையை உங்களுக்கு கற்பிக்க இருக்கிறோம். இந்த விதிமுறைகள் உருவாக்கப்பட்டதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய தத்துவம் என்ன, அதற்கான நியாயங்கள் என்ன என்பதைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதில் இன்று முதலாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது இந்த ஹதீஸ்களை விதிமுறைகள் உருவாக்கப்பட்ட தோன்றிய விதம். சிலர் நினைக்கிறார்கள் பிற்காலத்தில் வந்த அறிஞர்களால் தான் இந்த ஹதீஸ்களை விதிகள் உருவாக்கப்பட்டன என்பதாக நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அது உண்மை அல்ல. மாற்றமாக நபி அவருடைய காலத்திலே இருந்தே இதற்கான அடித்தளம் போடப்பட்டு விட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று நிறைய பேர் வைக்கக்கூடிய ஒரு வாதம், இந்த ஹதீஸ்களை விதிமுறைகளை நம்ப முடியாது என்பதற்கு இது பின்னால் வந்த சில அறிஞர்கள் உருவாக்கியது, அவர்கள் உருவாக்கியது எப்படி வகையாகும் என்று அதனை நாங்கள் ஏன் பின்பற்ற வேண்டும், மனிதர்கள் உருவாக்கியது என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால், ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன அவர்கள் பெரிய மாசூம்களா, பாவத்தை தவறுவிடாத புனிதர்களா, நபிமார்களா என்பதாக கேட்பார்கள். இதுவும் ஹதீஸ்களை பற்றிய விதிமுறைகள் பற்றிய தெளிவு இல்லாதவர்கள். ஹதீஸ்களினுடைய அடிப்படை விதிதான் ஹதீஸ் அறிவித்த எந்த அறிவிப்பாளராக இருந்தாலும் ஒரு தவறுமே விடாத அறிவிப்பாளர்கள் யாருமே இல்லை என்பது ஹதீஸ்களினுடைய அடிப்படை விதிகளில் ஒன்று. இந்த விதிமுறையை தெரிந்த ஒருவர் யாரும் இந்த கேள்வியை கேட்க முடியாது. அதனால் அறிஞர் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் அவர் விட்ட தவறுகளை அறிஞர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் விட்ட தவறுகளை ஒரு தவறாக இருக்கலாம், 2 தவறாக இருக்கலாம், 3 தவறாக இருக்கலாம், அவற்றை கூட எண்ணிக்கையோடு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். எனவே இதெல்லாம் தெரியாமல் நாங்கள் இருந்தால் எங்களால் பதில் சொல்ல முடியாது. ஹதீஸ்களிலே எங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். உண்மையிலே இந்த ஹதீஸ்களை விதிமுறைகளை நாங்கள் ஆழமாக படித்து அறிஞர்கள் இந்த ஹதீஸ்களை விதிமுறைகளை துவக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் கையாண்ட நுணுக்கங்கள், துல்லியமான ஆய்வுகளை நாங்கள் நேரடியாக சென்று அந்த புத்தகங்களே அறிஞருடைய வரலாற்றை நாங்கள் படித்தால் நாங்கள் பிரமித்து போவோம். அதனை யாருக்கும் வார்த்தைகளால் உங்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்த முடியாது. அந்த சுவையை யாருக்கும் வழங்க முடியாது. யாருக்கும் அந்த ஹதீஸ்களினுடைய சுவையை நேரடியாக சென்று படிக்காமல் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. படித்தவருக்கும் அந்த சுவையை உங்களுக்கு ஊட்டுவது சிரமமான ஒரு விடயம். அவ்வளவு ஒரு சுவையான, மிகவும் துல்லியமான, நுணுக்கமான, ஆய்வுபூர்வமான, அறிவுபூர்வமான விதிமுறைகள் தான் இந்த ஹதீஸ்களை விதிமுறைகள் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரரை, இப்பொழுது நாங்கள் விடயத்துக்கு வருவோம். முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரத்துல் ஹுஜராத்திலே சொல்லக்கூடிய வசனம், அதுதான் ஹதீஸ்களை விதியினுடைய அடிப்படை ஆதாரம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு. ஈமான் கொண்டவர்களே, உங்களிடத்திலே ஒரு பாவியான ஒருவர் ஒரு தகவலை கொண்டு வந்தால் நீங்கள் அதனை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. இன்னொரு கிராத்திலே ஃபதஸப்பது உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தெளிவான வார்த்தை வந்திருக்கிறது. எனவே இது எங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், என்ன ஒரு தகவலாக இருந்தாலும், பொதுவாக ஹதீஸ் மாத்திரமல்ல எதுவாக இருந்தாலும் அதனை நீங்கள் ஒருவர் சொன்னார் என்பதற்காக உடனடியாக யாரு சொன்னாலும் நம்பிவிடக்கூடாது. சொல்லக்கூடிய நபர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க வேண்டும். இதற்காகத்தான் ஹதீஸ்களிலே முதலாவது நிபந்தனையாக நம்பகமானவராக அறிவிப்பாளர் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை அங்கு முன்வைக்கப்படுகிறது. நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை முன்வைக்கப்படுகிறது. எனவே ஹதீஸ்களுடைய முதலாவது விதியே ஹதீஸ் ஆதாரபூர்வமான என்று இருப்பதற்கான நிபந்தனைகள் முதலாவது நிபந்தனை நம்பகமானவராக இருக்க வேண்டும் என்பது குர்ஆன் வசனத்திலிருந்து நேரடியாக எடுக்கப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நேர்மையானவராக இருக்க வேண்டும், நேர்மையானவராக இருக்க வேண்டும். சிலர் ஒரு கேள்வி கேட்பார்கள், இப்படி சொல்லும் பொழுது அது எப்படி ஒருவர் நேர்மையானவரா இல்லையா என்பதை நாங்கள் கண்டுபிடிப்பது, அதாவது ஒருவருடைய உள்ளத்தை சார்ந்தது, அவருடைய சொந்த நடத்தையை சார்ந்தது, அதனை எப்படி நாங்கள் தீர்மானிக்க முடியும் என்று சிலர் கேள்வி கேட்டு நமக்கு குர்ஆனை மாத்திரம் தான் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு வாதத்தை வைப்பார்கள். அவர்களுக்கான பதில் குர்ஆனில் இருந்து நாங்கள் சொல்ல முடியும். அதில் என்ன, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் உங்களில் இரு
நீதமானவர்களை சாட்சியாக ஆக்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒப்பந்தம் சம்பந்தமாக பேசும்பொழுது சொல்கிறார். இந்த வசனங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், மனிதர்களில் நீதமானவர்கள் நேர்மையானவர்கள் யார், நேர்மையற்றவர்கள் யார் என்பதை எங்களால் தீர்மானிக்க முடியும் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. அப்படி தீர்மானிக்க முடியும் என்பதனால்தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நீதமானவர்களை தேர்ந்தெடுக்கும்படி சாட்சியாளர்களாக எங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே நீதமானவர்களை தீர்மானம் செய்வது என்பது மனிதர்களால் முடியுமான ஒரு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம் அல்ல. இது இன்றைய நமது அன்றாட நடவடிக்கைகளும் நாங்கள் பார்க்கலாம். எங்களுடைய வீட்டிலே ஒரு திருமணத்துக்காக அல்லது எங்களுடைய தொழிலே ஒருவரை நாங்கள் சேர்ப்பதாக இருந்தால் அவருடைய அந்த நேர்மையை நாங்கள் பரிசோதிப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன. அது சாத்தியமற்ற ஒரு காரியம் என்று யாரும் கூறுவது அறிவுக்கு புறம்பான ஒரு வாதமாகும். அடுத்ததாக இது ஒரு மனிதனுடைய நேர்மை சம்பந்தமாக வரக்கூடிய ஆதாரம். அடுத்து ஹதீஸிலே நேர்மை மாத்திரம் போதுமா? ஒரு ஹதீஸை ஆதாரபூர்வமானது ஒரு அறிவிப்பாளருடைய அறிவிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார், சொல்கிறார், பக்குவமாக இருக்கிறார், உண்மை பேசுகிறார், கொடுக்கல் வாங்கல் பக்குவமாக இருக்கிறார், பெரும் பாவங்களில் ஈடுபடுவதில்லை, இப்படி அவருடைய வெளித்தோற்றத்தை பார்த்து அவர் நல்ல மனிதர் என்று மாத்திரம் பார்ப்பது போதுமா என்று கேட்டால் ஹதீஸ் கலையில் அப்படி அல்ல. ஹதீஸ் கலையில 2 கட்டங்களாக இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் பரீட்சிக்கப்படுவார்கள். பல செக் பாயிண்ட்கள் இருக்கின்றன. அந்த 4 நிபந்தனைகளும் ஒவ்வொரு செக் பாயிண்ட் தான். அதுல முதலாவது செக் பாயிண்ட் என்னென்றால், முதல் கட்டம் மேலோட்டமான ஒரு ஆய்வு. அதாவது நாங்கள் இன்று ஒரு நேர்முக பரீட்சைக்கு செல்வதற்கு முன்னால் நாங்கள் எங்களுடைய CV அனுப்புவோம், அப்படித்தானே? எங்களுடைய சுய விவர கோவையை அனுப்புவோம். அதுதான் முதல் கட்டம். மேலோட்டமாக இவர் எங்களை தொழிலுக்கு பொருத்தமானவராக மேலோட்டமாக பார்ப்பது. 2வது ஒரு இன்டர்வியூ நடக்கும், அதுல வேற இன்னொரு பரீட்சை. அப்ப அது மாதிரிதான் ஹதீஸ் கலையும். முதலாவது ஒரு மனிதனுடைய மேலோட்டமான அந்த நேர்மையும் அவருடைய ஹதீஸை அவர் புரிந்து சரியான முறையில் ஒப்புவிக்கக்கூடிய அவருடைய அந்த திறமை, அவருடைய அந்த திறமையையும் பார்க்கப்படும். வெறும் நேர்மை மாத்திரமல்ல, அவருடைய ஹதீஸை பாதுகாக்கக்கூடிய அவருடைய திறமை, அதனை சரியாக கேட்டு சரியாக பாதுகாத்து சரியாக ஒப்புவிக்கக்கூடிய அவருடைய அந்த திறமையையும் நாங்கள் கவனத்தில் கொள்வோம். அதற்குத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நவ்வரல்லாஹு ரஅன் சமிஅ மின்னி ஹதீஸன். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை பிரகாசமாக்கட்டும், செழிப்பாக்கட்டும். அவர் எப்படிப்பட்டவர்? சமிஅ மின்னி ஹதீஸன், என்னிடத்தில் ஒரு ஹதீஸை கேட்கின்றார். ஃபபல்லகஹு கமா சமிஅஹு, கேட்டதை போன்றே எத்தி வைக்கக்கூடிய அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா பிரகாசத்தை வழங்கட்டும், அல்லாஹ் அவரை பிரகாசமாக்கி வைக்கட்டும், அவரை செழிப்பாக்கி வைக்கட்டும் என்று ஒரு ஹதீஸ் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், யார் என்னிடத்திலே இந்த ஹதீஸை கேட்டு அதனை சரியான முறையிலே புரிந்து மற்றவர்களுக்கு எத்தி வைக்கிறார்களோ அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். எனவே வெறுமனே ஹதீஸை கேட்டு அதில் என்ன சொல்லப்படுகிறது என்று புரியாமல் அரைக்குறையாக எத்தி வைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். மாற்றமாக அந்த ஹதீஸை புரிந்து சரியான முறையில் ஒப்புவிக்கக்கூடிய திறமை அவருக்கு இருக்கிறதா என்ற பரீட்சையும் அங்கு அறிவிப்பாளர்களை பரிசோதிக்கக்கூடிய நேரத்திலே நடைபெறும். அதனை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பின்னால் தெளிவுபடுத்துவோம். அடுத்ததாக ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபயதபவ்வ மக்அதஹு மினன் நார். யார் என் மீது வேண்டுமென்று பொய் சொல்வார்களோ அவர்கள் தமது இருப்பிடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும், நரகத்திலே தனது இருப்பிடத்தை அவர் ஒதுக்கிக் கொள்ளட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் 70க்கும் மேற்பட்ட பல சஹாபாக்கள் அறிவிக்கப்பட்ட முத்தவாத்திர், மறுக்கவே முடியாத அளவுக்கு அதிகமான சஹாபாக்கள், அதற்கு பின்னால் அவருடைய மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து அறிவித்த ஹதீஸ். இதுல எந்த விதமான மறுப்பதற்கான நியாயமும் இல்லை. எப்படி ஒரு குர்ஆன் வசனம் உண்மை நாங்கள் நம்புறோமோ அதே போலதான் இந்த ஹதீஸும் அந்த அளவுக்கு உறுதியான ஒரு செய்தி. அப்ப எனவே இந்த ஹதீஸ் இது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையை சொல்கிறது. என்ன அடிப்படை என்றால், ஹதீஸ்கள் என்பது ஏனைய விடயங்கள் போல அல்ல. இன்று சிலர் என்ன ஹதீஸ்களை விமர்சிக்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்வார்கள் என்றால், நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் ஒருவருக்கு சொன்னால் அது ஒருவருடைய வாய்க்கு மாறி மாறி சென்று இறுதியிலே செல்லக்கூடியவருக்கு அது வேறொரு தலைகீழாக வேறொரு விடயத்தை தான் அவர் புரிவாரு, அவருக்கு போய் சேர்ந்திருக்கும் என்பதாக சில பரிசோதனைகளை கூட அவர்கள் நடத்தி காட்டுவார்கள். நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம். அந்த ஒரு அணியாக மக்களை நிற்க வைத்து ஆரம்பத்தில் ஒருவருக்கு ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவார்கள், ஒரு ஆக்ஷனை போட்டு காட்டுவார்கள். அவருக்கு பின்னால் உள்ளவருக்கு அப்படி சொல்லி இறுதியில செல்லும் பொழுது தலைகீழாக மாறி இருக்கும். ஆரம்பத்தில் என்ன சொல்லப்பட்டதற்கு அதனை தலைகீழாக மாற்றி
அல்லது அந்த செயலை தலைகீழாக மாற்றி செய்வார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஹதீஸ்களுக்கு அது பொருத்தமா? அந்த வாதத்தை சிலர் வைக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு பிறகு அவருடைய தாபியங்களுக்கு அவருடைய மாணவர்கள் என்று இப்படி வரும் பொழுது 3, 4, 5, 6, 7, 8 பேர்கள் என்று இறுதியிலே வரும்பொழுது அந்த ஹதீஸ் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னது ஒன்று, செய்யறது ஒன்று இருக்க 7, 8 பேருடைய வாய்கள் சந்ததிகள் மாறி வரும் பொழுது அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா என்று ஒரு வாதத்தை முன்வைப்பார்கள். அந்த வாதத்துக்கு இந்த ஹதீஸிலே தெளிவான மறுப்பு இருக்கிறது. அது நாங்கள் எங்களுடைய சாதாரண வார்த்தைகள், ஒரு சாதாரண மனிதனுடைய வார்த்தை, சாதாரண மனிதனுடைய செயல், இதற்கு யாரும் பெரிய முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. எனவே ஒருவர் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது யாரும் அதனை பெரிதாக அலட்டிக்கொண்டு அதனை கேட்பதில்லை. எனவே சாதாரணமாகத்தான் எடுத்துக் கொள்வார். எனவே அதற்கு பின்னால் அவர் அந்த தகவலை மற்றவர்களுக்கு பரிமாறும் பொழுது அதிலே சர்வசாதாரணமாக மாற்றங்கள் ஏற்படுவது இயல்பு. ஆனால் ஹதீஸ்கள் அப்படியா? நபி அவர்கள் ஒரு சாதாரண மனிதரா? இல்லையே. நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவருடைய பெயரிலே ஒரு விடயத்தை நாங்கள் சொல்வதாக இருந்தால் சும்மா சாதாரணமாக சொல்ல முடியாது. சாதாரணமாக நாங்கள் சொல்ல முடியாது. மிக கவனமாக நபியவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை சரியாக புரிந்து அதே வார்த்தையிலே இன்றளவு அல்லது கருத்து மாறுபடாமல் அதே விடயத்தை, அதே செயலை, அதே நபியவருடைய வாழ்க்கை வரலாற்றை அப்படியே ஒப்புவிக்க வேண்டும் என்பதிலே சஹாபாக்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அதற்கு பின்னால் வந்த அவருடைய மாணவர்களும் அதில் மிக கவனமாக நுணுக்கமாக ஒவ்வொரு விடயத்தையும் அணுகுவதாக அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆய்வு செய்துதான் இந்த தகவலை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒருவரோடு மாத்திரம் தகவலை சூழ்ச்சிக் கொள்ளவில்லை. அவர்கள் ஒருவரிடத்தில் கேட்டுவிட்டால் அதோடு எனக்கு போதும் என்று அவர்கள் நிற்கவில்லை. ஒருவருக்கு பதிலாக அந்த ஹதீஸை ஒரு சஹாபியிடம் இருந்து கேட்ட பல மாணவர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொருவரிடமும் சென்று அவர்கள் அந்த ஹதீஸை கேட்பார்கள். அப்ப எல்லோருமே ஒரே மாதிரி சொல்லும் பொழுது அந்த விடயம் அவர்கள் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள் என்பதிலே எந்த விதமான ஐயம் வருவதற்கும் வாய்ப்பில்லை. எனவே ஹதீஸ்களையும் எங்களுடைய சாதாரண பேச்சுக்களையும் எங்களுடைய சாதாரண நடவடிக்கைகளையும் நாங்கள் ஒன்று போது பார்ப்பது அது பொருத்தமற்ற ஒப்பீடு அல்லது அவர்களுக்கு அந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் எப்படி உருவாக்கினார்கள், பாதுகாத்தார்கள், ஒன்று திரட்டினார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சஹாபாக்களை பொறுத்தவரையே அவர்களில் 2 சாரார்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை பாதுகாக்கக்கூடிய விடயத்திலே அவர்கள் 2 சாரார்கள் காணப்பட்டார்கள். ஒரு சாரார் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் ஹதீஸை அறிவிப்பதில் மிகவும் பேணுதலாக இருப்பார்கள் என்றால் ஹதீஸை அறிவிப்பதற்கு அவர்கள் முன்வர மாட்டார்கள். ஏன்? அவர்களுக்கு பயம், நாங்கள் ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இடத்தில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடுமோ, நபியவர்கள் சொல்லாத ஒன்றை நாங்கள் கூட்டி குறைத்து மாற்றி சொல்லிவிடுவோமோ என்ற அச்சத்திலே சிலர் என்ன செய்தார்கள்? அவர்கள் கவனமாக ஹதீஸ்களை அறிவிப்பதில் மிகவும் குறைவாகத்தான் ஈடுபட்டார்கள். ஆனால் இன்னும் சில சஹாபாக்கள் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய வேலையை என்னென்றா, ஹதீஸ்களை தேடி 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 சென்று அவர்கள் ஒன்று திரட்டுவது. உதாரணமாக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஹதீஸ் கேள்விப்படுகிறது. அந்த ஹதீஸை அறிவித்த சஹாபி, அவர் ஒரு சஹாபி, ஆனால் அந்த ஹதீஸை அவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு நேரடியாக ரசூலுல்லாஹ்விடமிருந்து கேட்கவில்லை. அந்த ஹதீஸை அறிவித்த சஹாபி எகிப்திலே இருக்கிற உக்பத்து பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப எகிப்துக்கு அவர்கள் ஒரு மாத காலம் பிரயாணம் செய்தார்கள் அந்த ஹதீஸை கேட்பதற்காக. உக்பத்து பின் ஆமிர் என்பவர் இந்த ஹதீஸை நபியிடத்திலிருந்து கேட்டிருக்கிறார். எனக்கு அந்த ஹதீஸை நபியிடத்திலிருந்து கேட்க முடியவில்லை, எனவே கேட்டு அவரிடமிருந்து நான் நேரடியாக கேட்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 1 மாதம் பயணம் செய்து சென்று அந்த ஹதீஸை கேட்ட அடுத்த நிமிடம் தனது ஒட்டகத்திலே ஏறி அல்லது குதிரையில ஏறி திரும்ப மதீனாவை நோக்கி வருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு ஹதீஸை கேட்பதற்காக இவ்வளவு சிரமப்பட்டு ஹதீஸை அவர்கள் பாதுகாத்து இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இன்னைக்கு பஞ்சனை மெத்தைகளே சிறுவர்களை அமர்ந்து கொண்டு ஹதீஸ்களை ஏற்க முடியாது என்று வாதம் வைப்பது இவ்வளவு அறிவுபூர்வமற்ற முட்டாள்தனமான வாதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதே போன்று இன்னொரு சஹாபியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஒன்று எகிப்திலே இருப்பதாக கேள்விப்பட்ட பொழுது அவரும் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரும் இதே போன்று ஷாமிலே இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடத்திலே ஒரு ஹதீஸ் இருப்பதாக கேள்விப்பட்டு அங்கு அவர்கள் செல்கிறார்கள். அதே போல அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு இடத்துக்கும் சென்ற ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷாமுக்கு சென்றதாக நாங்கள் அறிவிப்புகளிலே பார்க்கின்றோம். அதே போல மக்காவிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கூஃபாவிலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, மதீனாவிலே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எகிப்திலே உக்பத்து பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்,
அதே போல பலஸ்தீனிலே அபாத்துல் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி ஒவ்வொரு பிரதேசத்திலும் அறிஞர்கள் சஹாபாக்கள் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை அவர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தி அறிவித்துக் கொடுத்து கொண்டு இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அவர்கள் ஹதீஸ்களை பாதுகாப்பதிலே இவர்கள் இந்த சஹாபாக்கள் எல்லாம் இப்பொழுது நாங்கள் சொன்ன ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போல அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் போன்றவர்கள் ஹதீஸ்களை தேடி சென்று பாதுகாக்கக்கூடிய அந்த பழக்கத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதாவது ஹதீஸ்களிலே முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் எழுதுவது அல்ல, எழுதி பாதுகாப்பது அல்ல, மாற்றமாக மிக முக்கியமானது நேரடியாக கேட்பது. உதாரணமாக யாராவது ஒரு அறிஞரிடத்திலே அவர் ஒரு ஹதீஸ்களை தொகுத்து வைத்து அவர் மரணித்து விட்டார் என்றால் அவருடைய அந்த கிதாபை எடுத்து யாராவது ஹதீஸிலே அறிவித்தால் சில அறிஞர்கள் அந்த கிதாபை நீங்கள் அந்த ஆசிரியரிடம் கேட்கவில்லை, அந்த ஆசிரியர் இந்த புத்தகத்தை அறிவிக்குமாறு உங்களுக்கு அனுமதி தரவில்லை என்ற காரணத்தை முன்வைத்தே அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்? அவர் அந்த ஹதீஸை நூலை எழுதும் பொழுது சில வேளை என்ன செய்திருப்பார், அதனை திருத்தி இருக்க மாட்டார், அதில் பிழைகள் இருக்கும், ஆரம்ப கட்டமாக எழுதியிருப்பார். எனவே அவர் நீங்கள் எடுத்து இந்த கிதாபிலே உள்ளதை அறிவியுங்கள் என்று சொல்லும் வரைக்கும் அந்த புத்தகத்தை எடுத்து ஹதீஸ்களாக அறிஞர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த அளவுக்கு அறிஞர்கள் மிக நுணுக்கமாக இந்த ஹதீஸ்களை பாதுகாத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்து ஹதீஸ்களினுடைய முக்கியமான காலகட்டம் பொற்காலம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய காலம் என்னவென்று சொன்னால் ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டின் இறுதிப்பகுதி, அதாவது 150 ஹிஜ்ரி 150 இருந்து 280 வரைக்கும், கிட்டத்தட்ட 150-130 வருடங்கள் அந்த 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும், 2ஆம் நூற்றாண்டின் இறுதிப்பகுதி, 3ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதி, இந்த பகுதியில்தான் ஹதீஸ்களையின் பொற்காலம் என்பதாக அறிஞர்களால் அடையாளப்படுத்தப்படுகிறது. அந்த காலத்திலே தான் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் ஹதீஸுடைய விதிமுறைகள் எல்லாம் விரிவுபடுத்தப்பட்டு மிக தெளிவாக மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில்தான் மிகப்பெரிய ஹதீஸ்கலை வல்லுநர்கள் தோன்றிய காலம் அதுதான். ஹதீஸ்கலை வல்லுநர்கள் தோன்றிய காலம் அந்த காலம்தான் என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்திலே தொகுக்கப்பட்ட நூட்கள் எப்படியான நூட்கள் பிற்காலத்திலே தொகுக்கப்பட்ட நூட்கள் போல அல்லாமல் அவர்கள் உதாரணங்களோடு சேர்த்து நடைமுறை ரீதியாக பிராக்டிக்கலாகத்தான் அந்த புத்தகத்தை அவர்கள் எழுதினார்கள். உதாரணமாக இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், சஹீஹ் முஸ்லிமுடைய ஆசிரியர், அவர்கள் கிதாபு தம்யீஸ் என்ற ஒரு நூலை எழுதினார்கள். அந்த நூலிலே இந்த ஹதீஸ்களை விதிமுறைகளை உடைய நடைமுறை எப்படி காணப்பட்டது, ஒரு அறிவிப்பாளத்திலிருந்து ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்வதற்கான முறைகள் எப்படி, அறிஞர்கள் விட்ட தவறுகள், மிக நம்பிக்கையான அறிவிப்பாளர்கள் கூட எங்கெங்கெல்லாம் தவறு விடுவார்கள் என்பதை எல்லாம் மிக நுணுக்கமாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதே போல அந்த காலத்திலே எழுதப்பட்ட நூட்கள் தான் அல்-மசாயில், அதாவது ஒவ்வொரு அறிஞர்களிடத்திலும் அவருடைய மாணவர்கள் சென்று கேட்பார்கள், ஆசிரியரே இந்த அறிவிப்பாளர் பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்பார்கள். அவருடைய நிலைப்பாட்டை சொல்வார்கள். அதற்கு மசாயில் அபூ தாவூத், மசாயில் இமாம் அஹ்மத், மசாயில் அலி இப்னு மதீனி என்று பல நூட்கள் அந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் ஆசிரியத்திலே ஒரு அறிவிப்பாளர்களை பற்றி, ஹதீஸ்களை பற்றி, இந்த ஹதீஸ் சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்ன, இந்த அறிவிப்பாளர் சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்ன என்றெல்லாம் அவர்கள் கேட்டார்கள். அது உலூம் ஹதீஸ் என்ற அந்த கலையை தற்போது பிரித்திருக்கக்கூடிய அந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட முறை இல்லாமல் அவர்கள் நடைமுறை ரீதியாக உதாரணங்களோடு அந்த காலத்திலே நூல்களை தொகுத்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். அதே மிக முக்கியமான ஒரு நூல் தான் அல்-இலல் ஸகீர் லித்திர்மிதி, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய இலல் ஸகீர் என்ற நூல். அந்த நூலுக்கு எழுதப்பட்ட கிதாப் தான் ஷரஹுல் இலல், இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் எழுதப்பட்ட நூல் ஷரஹுல் இலல் என்ற நூல். அது மிக மிக முக்கியமான ஹதீஸ்களில் ஒவ்வொரு ஹதீஸ்களை ஆழமாக படிக்க விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு நூல் தான் ஷரஹுல் இலல், இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அதற்கு பின்னால் அந்த காலத்திலே தொகுக்கப்பட்ட நூல்கள் எல்லாம் எல்லா ஹதீஸ்களை விதிமுறைகளையும் ஒரே இடத்திலே ஒன்று திரட்டி இருக்கவில்லை, அல்லது தலைப்புக்கள் போட்டு அவர்கள் ஒவ்வொரு பிரிவாக பிரித்து அவர்கள் உருவாக்கவில்லை. ஏற்கனவே நாங்கள் சொன்னதை போல ஹதீஸ்களில் உள்ள முக்கியமான விடயங்களை அவர்கள் என்ன செய்தார்கள்,
உதாரணங்களோடு நடைமுறை ரீதியாக அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார்கள். நடைமுறை ரீதியாக அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். ஹதீஸ் கலையில யாரெல்லாம் ஒரு உச்சம் காண வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் இந்த நூட்களை படித்தால்தான் அவர்களால் முடியும். ஹதீஸ் கலையை சரியாக முறையிலே சுவைத்துக் கொள்வதற்கு முடியும். நவீன காலத்தில் எழுதப்பட்ட நூட்களை படிப்பதன் மூலம் ஓரளவு விடயங்களை புரிந்து கொள்ள முடியுமே தவிர அதனுடைய சுவையை சுவைப்பது என்பது முடியாத ஒரு காரியம். எனவே யாருக்கெல்லாம் ஹதீஸ் கலையிலே ஒரு துறை காண வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஒரு நிபுணத்துவம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அவர்கள் இந்த நூல்களை சென்று படிக்க வேண்டும். அடுத்ததாக அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த ஹதீஸ் கலையினுடைய விதிமுறைகள் தோன்றிய வரலாறை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு தெரியும், 4ஆம் நூற்றாண்டிலே இமாம் அப்துல் ரஹ்மான் ராமஹூசி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய காலத்தில் அவர்தான் பல ஹதீஸ் கலை வகைகளை, இந்த விதிமுறை வகைகளை வகைப்படுத்திய ஒழுங்கான முறையிலே முதலாவது நூலை தொகுத்தவர்கள். நூலை தொகுப்பு ஒழுங்குபடுத்தப்பட்ட தொகுப்பு அவர்களால் உருவாக்கப்பட்டதா, இல்லாவிட்டால் அதற்கு முன்னாலே நாங்கள் சொன்னது போல பல அறிஞர்களும் இது சம்பந்தமாக எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூட அவருடைய ரிசாலா என்ற உசூல் ஃபிக்ஹ் நூலிலே இந்த ஹதீஸ் கலை விதிமுறைகளை பற்றி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஹதீஸ் கலை விதிமுறைகளை பற்றி இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பேசியிருக்கிறார். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அறிஞர், மிகப்பெரிய ஒரு பண்டிதர், ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவர் இந்த சுன்னாவையும் குர்ஆனையும் அதனுடைய புரிதல்களிலே தவறான புரிதல்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக மிகப்பெரிய தியாகங்களை செய்து பல்வேறு விதிமுறைகளை ஒழுங்குபடுத்தி எங்களுக்கு தந்தவர் தான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அடுத்தது அவருக்கு பின்னால் வந்த மிக முக்கியமான கட்டம் தான் அவர் அப்துல் ரஹ்மான் 4ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் 5ஆம் நூற்றாண்டுக்கு நாங்கள் வரும்பொழுது, 5ஆம் நூற்றாண்டுக்கு வரும்பொழுது அங்கு முக்கியமான பகுதி தான் இமாம் ஹதீபுல் பக்தாதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸ் கலை சம்பந்தமாக பல நூட்களை, ஒவ்வொரு வகையிலும் பல நூட்களை அவர்கள் ஒவ்வொரு நூட்களை எழுதியிருக்கிறார்கள். அதில் முக்கியமாக அல் கிஃபாயா என்று சொல்லப்படக்கூடிய நூல் மிக முக்கியமான ஒரு நூல். அதற்கு பின்னால் ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டிலே இமாம் அபு அம்ர் இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய முகத்திமா என்ற நூலை எழுதினார்கள். அது ஹதீஸ் கலையிலே மிக மிக ஹதீஸ் கலை விதிகளை பேசிய நூல்களில் மிக அடிப்படையான ஒரு நூல். அந்த நூலுக்கு பல அறிஞர்கள் பல்வேறு விளக்கங்கள் சுருக்கங்கள், அதனை கவிதை வடிவிலே இப்படி அதற்கு அந்த ஹதீஸ் கலை விதிமுறைகளை படிப்பதற்கான ஒரு முதுகெலும்பான ஒரு நூல் என்று சொன்னாலும் மிகையாகாது. இந்த முகத்திமத்து இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதற்கு முன்னால் வந்த பல அறிஞர்களும் எழுதிய நூல்களை ஆய்வு செய்து அதிலே இருந்து அனைத்தையும் ஒரு அழகான முறையில் தொகுத்து அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அதற்கு பின்னால் வந்த பல அறிஞர்கள் பல்வேறு சேவைகளை செய்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி, இமாம் சுயூத்தி, இமாம் இராக்கி, இமாம் சஹாவி என்ற பல அறிஞர்கள் பல ஹதீஸ் கலை விதிமுறை நூல்களை தெளிவுபடுத்தி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதிலே சொன்ன இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதற்கு பின்னால் தான் அவர்கள் வந்து இந்த இமாம் திர்மிதியுடைய அந்த இலல் என்ற நூலுக்கு விரிவுரை எழுதினார்கள். அடுத்ததாக தற்காலத்திலே அதற்கான பல நூல்கள் எழுதப்பட்டிருப்பது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அதிலே மிக முக்கியமான ஒரு நூல் தான் தஹ்ரீர் உலூமில் ஹதீஸ். தஹ்ரீர் உலூமில் ஹதீஸ் டாக்டர் அப்துல்லா தஹ்ரீர் உலூமில் ஹதீஸ் என்ற கூறிய நூல். அந்த நூலிலே தஹ்ரீர் உலூமில் ஹதீஸ் என்ற அந்த நூல் அப்துல்லா அல் ஜுதையா என்பவருடைய நூல். அந்த நூல் கட்டாயம் ஒவ்வொருவரும் இந்த காலத்திலே படித்து வர வேண்டிய நூல். முக்கால அறிஞர்களுடைய அந்த ஆரம்ப கட்ட அந்த நூட்களை அழகாக மேற்கோள் காட்டி பல விடயங்களை தற்காலத்திலே பலரும் சில வேளை தவறாக புரிந்திருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் மிக அழகான முறையிலே அவர் தொகுத்து வழங்கி இருக்கின்றார். எனவே அந்த நூல் மிக முக்கியமாக அரபு கல்லூரிகள் போன்றவற்றிலே பாடத்திட்டத்துக்கு சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான ஒரு நூலாக இருக்கிறது. இதுதான் இந்த தோற்றமும் வளர்ச்சியும் என்ற பகுதியிலே நாங்கள் சுருக்கமாக இந்த விடயங்களை நாங்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். அடுத்த பகுதியை பார்ப்பதற்கு இன்று நேரம் இடம் கொடுக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் எஞ்சிருக்கக்கூடிய வகுப்புகளிலே நாங்கள் இந்த ஒரு ஹதீஸை சஹீஹ் என்பதற்கு அறிஞர்கள் எங்களுக்கு தொகுத்து வழங்கி இருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகள், அது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். அதிலே மிகவும் சுவாரஸ்யமான
பல விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எங்களுடைய சிந்தனைக்கு விருந்தாக பல்வேறு விடயங்களை அந்த முன் சென்ற அறிஞர்கள் எந்த அளவுக்கு நுணுக்கமாக இந்த ஹதீஸ் கலைக்காக வேண்டி பாடுபட்டிருக்கிறார்கள், அவருடைய தியாகங்கள் எவ்வளவு அளப்பெரியன என்பவற்றை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் மார்க்கத்திலே தெளிவை தந்து இஸ்லாத்தை சரியான முறையில் நடைபெறுத்தக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் ஆக்கியவர்களாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.